மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் திமுக வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார். ரொக்கமா தந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த உழுகிற பைப்புல சொட்டு சொட்டா நீர் வடியும் இல்ல. 8000 ரூபாய் ரொக்கமா தந்தா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு தான் 8000 இருக்கே, எனக்கு ஒரு 50 ரூபா தாங்கன்னு சொல்லுவாங்க, 100 ரூபா தாங்கன்னு சொல்லுவாங்க. சொட்டு சொட்டா அந்த தண்ணீர் வடிந்து விடும். அதற்காக ரொக்கமா தராம கூப்பனா தர்றாரு. இது இல்லத்தரசிகளுடைய டிசிஷன், இல்லத்தரசிகளுடைய முடிவு. நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அந்த கூப்பன் யார் பேர்ல இருக்கோ அவர் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். நீங்கள் விரும்பிய பொருளை விரும்பிய கடையில விரும்பிய பிராண்டு விரும்பிய நேரத்துல விரும்பிய விலைக்கு வாங்கலாம். சில பேரு தீபாவளிக்கு வாங்குவாங்க, சில பேரு ரம்ஜானுக்கு வாங்குவாங்க, சில பேரு கிறிஸ்துமஸ்க்கு வாங்குவாங்க, சில பேரு என்னுடைய பிள்ளையுடைய பெண்ணுடைய பிறந்த நாள் அடுத்த மாதம் வருகிறது, அந்த நேரத்தில் இந்த கூப்பனை பயன்படுத்தி பொருள் வாங்கி பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. 8000 ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்கும் போது, ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் 8000 கிடைக்கும் போது, இப்ப இளையாங்குடியில ஒரு 2000 இல்லத்தரசிகள்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். 2000-ஆ 3000-ஆ எனக்கு தெரியாது, ஒரு கணக்கு. 8000 ரூபாய் எங்க செலவழிப்பீங்க? இளையாங்குடியிலான்னு செலவழிப்பீங்க. அதை தாண்டி போனா சிவகங்கையில செலவழிப்பீங்க, அதை தாண்டி போனா மதுரையில செலவழிப்பீங்க, சிங்கப்பூர்ல போய் செலவழிப்பீங்க, லண்டன்லயா போய் செலவழிப்பீங்க, இங்கதான் செலவழிப்பீங்க. இந்த பணம் புழங்கும் போது, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விற்கல் வாங்கல் இருக்கும் போது இங்க பெரிய பணப்புழக்கம் இருந்து இளையாங்குடியின் பொருளாதாரம் உயரும், சிவகங்கையின் பொருளாதாரம் உயரும், சிவகங்கை மாவட்டத்தின் பொருளாதாரம் உயரும், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்று பொருளாதார உண்மையை புரிந்து கொண்டு, பொருளாதார சூட்சமத்தை புரிந்து கொண்டு இந்த சூப்பர் திட்டத்தை அறிவித்த முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன்.